ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு செருப்பை கலத்தி அடிக்கிறேன். இந்த நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய விஜயவோ அல்லது ஸ்டாலினோ, ஸ்டாலினு தமிழ்நாடு முழுவதும் தைப்பொங்கல் பரிசு கொடுக்குறார். ரைட்டு, தைப்பொங்கல் பரிசு எப்படி கொடுத்துருக்கணும்? ஒரு ஆளுக்கும் 25,000 ரூபா கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் கொள்ளையடிச்சிருக்கீங்க. நியாயமாக ஆளக்கூடிய வேண்டாம் 3,000 ரூபா கொடுக்கலாம். நீங்கள் கொள்ளையடிச்சவங்க. கொள்ளையடிக்கிறதுக்கு இந்த ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் கெட்ட பேர் ஆகிட்டான்ட்டு அடுத்து விஜயை கொண்டு வரான். சரி, விஜய் எந்த ஒரு படமாலும் ஒரு படத்தை நடித்து பேங்கில் இந்த பார்ப்பா, இந்த படத்துடைய பணத்தெல்லாம் இந்த பேங்கில் போட்டிருக்கேன், இது பூரா என்னையை பார்த்து என்னை உயர்த்தி என்னை பெரிய நடிகராக ரசிகராக கொண்டு வந்திருக்கீங்க. ரசிகர் இல்லைன்னா அவன் பெரிய நடிகனே இல்லை. அந்த ரசிகர்களுக்கு இந்த படத்துடைய வருமானம் பூராமே நான் கொடுக்குறேன், இந்த பேங்கில் போட்டிருக்கேன். அந்த என்னை இவ்வளோ நாள் டிக்கெட் எடுத்து பார்த்து என்னை உயர்த்திய அந்த அந்த தொண்டர்களுக்கு, அந்த ரசிகர்களுக்கு என்னுடைய பரிசு அப்படின்னு கொடுக்கலாம். ஒரு படத்துடைய வசூல போராத்தையும் 200 கோடியும் சம்பளத்தையும், ஒரு படத்துடையது மட்டும் இந்த அன்றாடு ரசிகர்கள் ஒவ்வொரு படத்தையும் பார்த்து பிச்சை போட்டான்ல, அந்த ரசிகர்களுக்கு நீ ஒரே ஒரு படத்துடைய பணத்தை மட்டும் பேங்கில் போட்டு, அதாவது விஜயுடைய ரசிகர்கள் இல்லாதவர்கள் இந்த பேங்கில் உங்களுக்கு இவ்வளோ பணம் போட்டிருக்கேன், அந்த ஒரு படத்துடைய காசை போகிற நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஏதாவது பண்ணியிருக்கானா? கிடையாது. சரி, விஜய் இந்த ஜெயபாண்டியுடைய கோரிக்கை பத்திரம் எழுதியிருக்கேன். பத்திரத்தை எழுதி சும்மா நான் காட்டலை, செருப்பை வச்சு அடித்து காட்டியிருக்கேன். இந்த பத்திரத்து அடிப்படையில் முதலமைச்சர் எல்லா பேருக்கும் என்ன கொடுத்துருக்காரு? பணம் கொடுத்துருக்காரு. பணம் கொடுத்தவர் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற முடியுமா? இந்த கோரிக்கையை நிறைவேற்ற முடியுமா? நிறைவேற்ற முடியும் என்றால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எனக்கு கால் பண்ணு. அதே மாதிரி நீ நிறைவேற்ற முடியல என்றால் ஜெயபாண்டிக்கு ஆதரவு கொடு என்று தான் நான் கேட்டிருக்கேன். ஜெயபாண்டிக்கு ஆதரவு கொடு. ஜெயபாண்டிக்கு ஆதரவு கொடுத்துட்டு, ஜெயபாண்டி என்னுடைய நம்பர் ஃபோன் பண்ணு, 75 நாளைக்குள்ளே இந்த பத்திரத்தில் உள்ள அடிப்படையில் நீ வேலை வாய்ப்பு நீ கொடுக்கலை என்றால் உன்னுடைய அனைத்து கண்டுபிடிப்பும் அரசாங்கத்துக்கு, டிஎம்கே கட்சிக்கோ ஏடிஎம்கே கட்சியோ இல்லை இந்தியா மோடி கட்சிக்கோ எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எழுதி தரேன். இல்லையா எங்களால் அதெல்லாம் முடியாது அப்படி என்றால் தேர்தலை தள்ளி வைத்து விட்டு, ஜெயபாண்டி உனக்கு 75 நாள் டைம், நீ சொல்லுவது உண்மையாக பொய்யான்னு தெரியணும். ஒரு நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் ஒவ்வொரு படத்துக்கும் 200 கோடி வாங்கக்கூடிய ஒரு நடிகர், எங்களால் நாங்கள் செய்ய முடியாததை ஒரு இடிஞ்ச வீட்டுக்குள்ளே இருக்கிற ஜெயபாண்டி, ஒரு கட்டட தொழில் வேலை பார்க்குற ஜெயபாண்டி, ஒரு செருப்பு நல்ல செருப்பு வாங்காத ஜெயபாண்டி, நீ இந்த இதெல்லாம் செய்து காமிக்கிறோம்ட்டு பத்திரத்தை எழுதி காமிக்கிற. நீ உண்மையிலே நீ சொல்வது உண்மைன்னா நிறைவேற்றி காட்டுறா அப்படி என்று ஏன் செல்லுக்கு, அதான் நம்பரை போட்டிருக்கேன், ஏன் செல்லுக்கு டிஎம்கே கட்சி தொண்டர்களோ இல்லை சீமான் கட்சி தொண்டர்களோ அல்லது எடப்பாடி கட்சி தொண்டர்களோ அல்லது விஜய கட்சி தொண்டர்களோ 4 கட்சி தொண்டர்கள் எனக்கு தொடர்பு கொண்டு என் தலைவன் உன் சவாலை ஏற்றுக்கிடுவார் அப்படின்னு சொல்லு. ஏன்னா சினிமா படத்தில் டைரக்டர் ஆக்ஷன் சொன்னோடனே நடிக்கிறவன் கதாநாயகன்னு சொல்லிக்கிட்டு இவன் நாட்டை காப்பாற்றுவான்னு சொல்லி இப்படியெல்லாம் ஏமாறக்கூடாது. நல்ல ஆம்பளையாக இருந்தால், ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்கக்கூடிய ஆம்பளையாக இருந்தால் ஜெயபாண்டியை, ஜெயபாண்டி நிரூபித்து காட்டுறாத அப்படி என்று சவால் விட சொல்லு. சவால் விட தைரியம் இல்லைன்னா இவங்க எப்படி தேர்தலில் நின்று உங்களுக்கு நன்மை செய்வான்? பிராடு தொண்டர்களே, பிராடு ரசிகர்களே, உன் தாய் தகப்பனவால் நம்பு. அவன் உன்னை பெற்ற எடுத்து உன் குண்டியெல்லாம் கழுவி இந்த மாதிரி எச்சிக்கலையை போய் படம் பாடுறான்னு சொல்லி உனக்கு செலவு காசு கொடுத்து வளர்த்தவன், அவனை ஏற்றுப்பாடு.
இல்லையா? ஜெயபாண்டி சொல்லுவது உண்மையாக பொய்யாண்டு உன் தலைவனுக்கு ஃபோன் அடித்து மட்டும் சொல்லு. உன் தலைவன் என்னை மட்டும் ஜெயபாண்டி நிரூபித்து காமிடா என்று மட்டும் குரல் எழுப்ப சொல்லு. டிஎம்கே கட்சிக்காரன் ஸ்டாலின் எங்கள் தலைவர் சொல்லிட்டார், நீ நிரூபித்து காமி, இந்த பத்திரிக்கையில் அறிக்கை விட்டார் அப்படின்னு எங்கள் பத்திரிக்கையில் அறிக்கை விடு. ஏன்டா பத்திரிக்கை இருக்குது, யூடியூப் இருக்குது, தொண்டைங்க இருக்காங்க, ரசிகர் இருக்காங்க, ஏன்டா பொண்டு வைப்பாளுங்களா? ஆம்பளை தானடா. என் செய்தியை உன் தொண்டனு காமி, இந்த மாதிரி என்னையை கேட்டிருக்கிறான், நான் என்ன செய்யட்டும்னு கேளு. தேவடி அம்மானே, நீ ரசிகனாக இருந்து என்னடா பண்ண? உனக்கு நாங்கள் ரசிகராக இருந்து என்னடா பண்ண? இந்த கட்சிகளுக்கெல்லாம் தொண்டனாக இருந்து என்னடா பண்ண? அவன் ஒன்றும் இல்லாதவே இவ்வளோ செய்கிற முடி சொல்கிறான். அப்போ நீங்களும் நாட்டை ஆண்டுக்கிட்டு இனிமேல் ஆளை போகிறமுட்டுக்கிட்டு சவால் விட மாடா தெரியல தேவடி ஆளுக்கு பிறந்த பயலுகளா, அட்ரஸ் இல்லாத பயலுகளா, உங்களுக்கு போய் நாங்கள் ரசிகரை வர வந்திருக்கோம் மானங்கட்ட பயலுகளா என்று அவனுங்களே வைய ஆரம்பித்து விடுவார்கள். ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இதை குறித்து, இந்த பத்திரத்தை குறித்து நான் லெட்டர் அனுப்பியிருக்கேன். அதுக்கு 6ATJ நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்கேன். ஓகே, 6ATJ நீதிமன்றத்துக்கும் அனுப்பியிருக்கேன், சிபிஐ கோர்ட்டுக்கும் அனுப்பியிருக்கேன். இப்போ உங்களை செருப்பை கழுத்தி அடித்து நான் பத்திரத்தெல்லாம் காமிக்கிறேன்ல, இது எல்லாத்தையும் நான் 6ATJ நீதிமன்றத்துக்கு போய் கொடுத்தேன். 3 வாய்தாலும் வாங்கலை. ஒரு வாய்தா தேதியாக சொல்லாமல் பத்திரத்தை வாங்காமல் ஓடுறான், வெடிகுண்டு வச்சுட்டாங்கன்னு சொல்லி போய் சொல்லிட்டு. அதனால் அந்த ஓடினதுனால தான் இப்போ நான் லெட்ரு அக்னாலஜ்மெண்ட் கார்டில் கையெழுத்துப்பேன், அக்னாலஜ்மெண்ட் கார்டோடு நான் அனுப்பினேன். 6ATJ நீதிபதி 30/1 வாய்தாவிலையாவதும் என்னுடைய பத்திரத்தை வாங்க வேண்டும், அதற்காக டிஎம்கே கட்சி ஸ்டாலின் வலியுறுத்துங்க, இதை நாங்கள் பார்க்கணும். எல்லா கட்சிக்காரனும் செருப்பு கழுத்தை அடிச்சிருக்கான், மானங்கடா பேசியிருக்கான், இது உண்மையிலே இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவானா பார்க்கணும். நீதிபதி அவர்களே அதை வாங்கிட்டு குரல் எழுப்பு. விஜய் தொண்டர்களோ, விஜயுடைய ரசிகர்களோ, விஜயுடைய பொறுப்பாளர்களோ குரல் எழுப்பு. இவன் சொல்வது உண்மையாக பொய்யான்னு தெரியணுமையா? 75 நாளைக்குள்ள எவையா செய்ய முடியும்? இவன் செய்ய முடியும்ன்றான். படிக்கிற பிள்ளைக்கு போய் சம்பளம் கொடுக்க முடியும்ன்றான். படிக்கிற பிள்ளைகளுக்கு பீஸு கட்டியிருக்கிறோம், படிக்கிற பிள்ளைகளுக்கு போய் சம்பளம் கொடுக்க முடியுமா? அப்போ இவன் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு பார்க்கணும். ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்வது உண்மையாக பொய்யான்னு பார்ப்பதற்கு மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நீதிபதி ஜெயபாண்டியுடைய பத்திரத்தை வாங்கு என்று இந்த கட்சி தொண்டர்கள் அனைவரும், இந்த 4 தொண்டர்களும், கட்சி தொண்டர்களும் நீதிபதியை என்னுடைய பத்திரத்தை வாங்கி என்னை உத்தரவிட சொல்லுங்கள். அனைத்து பத்திரிகையிலும் அந்த செய்தியை வெளியிட்டுட்டு நான் 75 நாளைக்குள்ளே மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க இருக்கிறேன். 75 நாளைக்குள்ள கொடுக்கலைன்னா 1 கோடி ரூபா அவதாரம் 6ATJ நீதிமன்றத்துக்கு கட்டுறேன்னு சொல்லி வாய்தாவுக்கு சொல்லியிருக்கிறேன். பத்திரத்தையும் கொண்டு போயிருக்கேன். வாங்க சொல்லுங்கள், அதற்கு பிறகு தேர்தலை நடத்துங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு.